வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய சினி பூத்துல சினிமா பத்தின பல விஷயங்களை பார்க்க போறோம். உலக அளவில் பெரிய வரவேற்பு கொடுத்த திரைப்படங்களா கண்டிப்பா ஹாலிவுட் படங்கள் தான் சொல்லப்படும். ஏன்னா எல்லா லாங்குவேஜ்லயும் இந்த படத்தை பார்த்து ரசிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட வரிசையில ஒரு மிக முக்கியமான திரைப்படம், இல்லாத ஒரு கிரீச்சர் இருந்த ஒரு கிரீச்சரை இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ண ஒரு திரைப்படம் அப்படின்னா அதான் ஜுராசிக் பார்க். இந்த மாதிரியான ஒரு திரைப்படத்தை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதுவும் 1993ல இப்படி ஒரு திரைப்படமா அப்படின்ற மாதிரி, இப்படி ஒரு கற்பனை சிந்தனையா அப்படின்ற மாதிரி டேவிட் கோப்பியை வியந்து பார்க்க வச்ச ஒரு விஷயம்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இதோடைய அடுத்த பாகங்களா தொடர்ச்சியா ரிலீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஆனா திடீர்னு பார்த்தோம்னா நியூ இயராலாம் வந்துருச்சு. ஜுராசிக் பார்க்ல இந்த மாடர்ன்லாம் டெக்லாம் வச்சு அதை வச்சு எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பாகங்களா ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ அடுத்தபடியா அதே வரிசையில ஜுராசிக் பார்க் 4, அதாவது ஜுராசிக் பார்க் ரீபர்த் அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. காட்ஜிலா திரைப்படத்தை இயக்கிய கிரேட் எட்வர்ட்ஸ் தான் இந்த திரைப்படத்தை இயக்க போறதாகவும் படம் பிரம்மாண்டமான பொருட்செலவில் எடுக்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா ஜுராசிக் பார்க் அப்படின்னு சொல்லும் போதே அது பிரம்மாண்டமான பொருட்செலவு தான். ஆனா அதுலயும் ரொம்ப பிரம்மாண்டமான பொருட்செலவுல அப்படின்னா இந்த படத்துடைய இன்வெஸ்ட்மெண்ட்டே பயங்கரமான ஒரு விஷயம் அண்ட் ரொம்ப அதிக அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை மாதம் 2ஆம் தேதி இந்த ஜுராசிக் பார்க் ரீபர்த் திரைப்படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியாச்சு. ஸோ அந்த படத்தோடைய டீசர் ட்ரெய்லர்லாம் பார்த்து மிரண்டு போய் உட்காந்துருக்காங்க. அதனால இந்த படமும் ஒரு மாபெரும் சக்சஸ் தான் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. இந்திய சினிமாலேயே எடுத்துக்கங்களேன், குறிப்பா இந்த பாலிவுட் திரைப்படங்கள்லாம் நிறைய அஜர்பைஜான், துருக்கி இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் போய் ஷூட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம இடங்கள் எடுத்ததெல்லாம் போதும், இன்னும் கலர்ஃபுல்லாக காட்டணுன்றதுக்காகவே அங்கெல்லாம் போய் ஷூட் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு சாங்கை ஷூட் பண்ணுறது, ஒரு ஃபைட்டை ஷூட் பண்ணுறது. நம்ம தமிழ் படமான விடாமுயற்சின்ற படம் ஃபுல் அண்ட் ஃபுல் அஜர்பைஜானில் தான் எடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய படங்களுக்கு ஒரு கிரேஸே வந்துடும். குறிப்பாக படங்களை எடுக்கும்போது எப்படி பிரம்மாண்டத்தை காட்ட முடியும்னா இடங்களை வச்சு தான் பிரம்மாண்டத்தை காட்ட முடியும். அங்கே வைக்கக்கூடிய ஃப்ரேம் அதில் இன்னும் பியூட்டிஃபுல்லாக எப்படியெல்லாம் காட்டலாமோ அப்படிலாம் காட்டும் போது தான் அந்த படத்துடைய பிரம்மாண்டமே வெளியாகும். அதனாலேயே என்ன பண்ணுறாங்க, இந்திய சினிமா மட்டும் இல்லை, வேறு எந்த சினிமா எடுத்துக்கோங்களேன், அதர் கண்ட்ரிக்கு போய் ட்ராவல் பண்ணி அதை ஷூட் பண்ணுறது அப்படின்ட்டு தான். ஸோ இப்போவுமே இங்கே இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இல்லாமல் யூரோப் போகிறது, யூரோப்பில் போய் ஃபுல்லாக ஷூட் பண்ணுறது, இன்னும் ஃப்ரான்ஸுக்கு போய் ஷூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களுக்கு போய் ஷூட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி நிறைய இடங்களும் நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துக்கு நம்மளும் ட்ராவல் பண்ணலாமேப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாலாம் வரும். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய நிறைய படங்கள், நிறைய பாடல்கள், அதில் வரக்கூடிய ஃபைட்ஸு இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ஒரு மெயினான காட்சிகள் எல்லாத்தையுமே வெளிநாடுகளில் தான் போய் எடுக்கிறாங்க. அப்படி நம்ம ரீசெண்டாக இந்த குட் பேட் அக்லி படத்தை சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன விடாமுயற்சி, அது ஃபுல் அண்ட் ஃபுல் அஜர்பைஜானில் தான் எடுத்தாங்க. இப்படி நிறைய படங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இப்படி நிறைய படங்கள் அங்கே போய் எடுக்கிறது இதுக்கப்புறமா தவிர்த்துக்கணும். குறிப்பாக அஜர்பைஜான்லையும் டர்க்கிலையும் எடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. அனைத்து இந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சங்கத்துடைய தலைவரான சுரேஷ், டர்க்கி அண்ட் அஜர்பைஜான் இங்கெல்லாம் தயவு செஞ்சு இதுக்கப்புறமா ஷூட்டுக்கே போக வேண்டாம். அண்ட் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் யாராவது இந்த திரை உலகத்தில் பணியாற்றிட்டு இருந்தாங்க அப்படின்னா, திரைத்துறையில் பணியாற்றிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய விசாவில் ரத்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பகிரங்கமான முடிவு அப்படின்னு நம்ம எடுத்தாலும் இது எதுக்காக அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆஸ் இந்தியர்களாக. அதனால் இதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரியான நிலையில் தான் இருக்கும். வெங்கட் பிரபுடைய இயக்கத்தில் வித்தியாசமான படங்கள் நிறைய நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். 6,28,000 எங்கே இருக்குது, மங்காத்தா எங்கே இருக்குது, அதுக்கப்புறம் கோட் எங்கே இருக்குது, இப்படின்னு வேரியஸ் ஜேர்னர், இடையில மாநாடு வேறு, இப்படி நிறைய ஜேர்னர் ஆஃப் திரைப்படங்களை கொடுத்து எல்லாரையும் பிரமிப்புக்கு உள்ளாக்கிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட வரிசையில் அடுத்துதான் யாரோட திரைப்படத்தில் இணைய போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆல்ரெடி கோட் திரைப்படத்தில் எக்ஸ்பெக்டே பண்ணாத மாதிரி துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்னு ஒரு டைலாக்லாம் வச்சு சிவகார்த்திகேயனும் ஒரு ஹைப்பை ஏற்றி விட்டாங்க. அதனால் அடுத்தது அவர் கூட தான் படம் பண்ணுவாரோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை பற்றின எந்த ஒரு அப்டேட்டும் வராமே இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்த வெங்கட் பிரபு அதை கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. அடுத்ததாக சிவகார்த்திகேயனோட இணைஞ்சு தான் படம் பண்ண போகிறேன் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால் சிவகார்த்திகேயனோட ரசிகர்கள் பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. ஏன்னா ஹமரன்ற ஹிட் படம், அதுக்கப்புறமா பராசக்தின்ற படம், இப்போ மறுபடியும் வெங்கட் பிரபுவோட இணைஞ்ச ஒரு படம் அப்படின்னு சொல்லி ஹிட்டு மேலே ஹிட்டு தான் கொடுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் இருக்காங்க. ஸோ சீக்கிரமாகவே இந்த படத்துடைய அப்டேட் நமக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம். ரஞ்சித்தோடைய இயக்கத்தில் அட்டகத்தி, காலா, கபாலி, சார்பட்டா பரம்பரை அப்படின்னு நிறைய திரைப்படங்கள் நம்ம பார்த்தாச்சு. இனி அடுத்ததான் என்ன படம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அந்த வரிசையில் வேட் ஹோம் அப்படின்ற திரைப்படத்தை இயக்க போறதாகவும் சொல்லியிருந்தாங்க. இதில் அட்டகத்தி தினேஷ் கதாநாயகனா நடிக்க, ஆர்யா வில்லனா நடிக்க போறாரு. கூடவே கலையரசன், திங்கேஷ் நிறைய பேர் சேர்ந்து நடிக்கிறாங்க. அசோக் செல்வன் ஒரு முக்கியமான கேரக்டரில் பண்றாரு. இப்படிலாம் நிறைய சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த படத்துடைய ஹைப் ஏறி நிற்குது. ஏன்னா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் காரைக்குடியில் போட்டு படத்துடைய ஷூட்டிங் எல்லாம் ஓடிட்டு இருக்கும்போது இந்த
படத்தில் ஒரு புது காஸ்ட்டை உள்ளே கொண்டு வரோம் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ், இப்போ ரீசெண்டாக கல்யாணான ஷோபிதா இந்த திரைப்படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அமேசிங்கான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலியமாக கல்யாணத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகக்கூடிய திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் கல்யாணத்துக்கு அப்புறம். அதனால் இந்த படத்தில் டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டர் இருக்கும். ஆனால் இது என்ன மாதிரியான கேரக்டர், எப்போவுமே பாரஞ்சித்துக்குன்னு ஒரு ஃப்ளேவர் வச்சுருப்பாங்களே, ஃப்ளேவர் ஆஃப் ஹீரோயின்ஸ், அதே மாதிரி தான் இருக்க போதா அப்படின்னா நிறைய குழப்பங்கள் இருக்குது, கேள்விகள் இருக்குது. எப்படி வரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மிஷன் இம்பாசிபிள் அப்படின்ற திரைப்படம் 1996 ஃபர்ஸ்ட் பார்ட்டாக ரிலீஸ் ஆனாலும் அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆன 7 பாகங்களுமே சூப்பர் ஹிட். 2023 ரிலீஸ் ஆன மிஷன் இம்பாசிபிளோடைய பார்ட் 7 ஒரு பெரிய ஹிட் அப்படின்னு சொல்லலாம். அந்த திரைப்படத்தை இயக்குனரான கிறிஸ்டோபர் மெக்யூரி தான் அடுத்த திரைப்படத்தையும் எடுக்கிறேன்னு சொல்லி இப்போ மிஷன் இம்பாசிபிள் 8 ரெடியாக இருக்குது ரிலீஸ்க்கு. குறிப்பாக இந்த மிஷன் இம்பாசிபிளை பற்றி பெருசாக பேசுறதுக்கு காரணமே டாம் க்ரூஸ் இருக்கிற வயசுக்கு அவர் அந்த இடத்துல இருந்தெல்லாம் டூப்பே இல்லாமல் குதிச்சுட்டு இருக்காருப்பா, ஈவன் தோ கிரீன் மேட் கூட தேவையில்லை போல, நிஜமாவே அந்த ஸ்டண்ட் எல்லாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாலையிலிருந்து குதிக்கிற மாதிரி இந்த 8வது பாகத்தில் ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அது வைரல் ஆகி இது பொதுவாக மிஷன் இம்பாசிபிள் 8 ப்ரமோஷனுக்குன்னு சொல்கிற மாதிரி தான் அந்த வீடியோவே அமைஞ்சிருந்துச்சு. ஆனால் இந்தியாவை பற்றி நிறைய விஷயங்கள் இந்த மிஷன் இம்பாசிபிள் படத்தோடைய 8ஆம் பாகத்துடைய ப்ரமோஷனில் பேசியிருக்காங்க அப்படின்றது தான் கூடுதல் சிறப்பு. என்னன்னா, நம்ம இந்தியன் சினிமாவை ரசித்து பார்த்துட்டு இருக்கேன் அண்ட் முன்னாடியே நான் இந்தியாவுக்கு வந்த அனுபவங்கள்லாம் அதிகம். அதுலேயும் அவங்க படத்தில் வச்சுருக்கக்கூடிய பாட்டு, அந்த பாட்டில் இருக்கக்கூடிய ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி அது எல்லாமே ரொம்ப ரொம்ப வேடிக்கையாக இருக்கும், ரொம்ப ஆசையாகவும் இருக்கும். எனக்கும் அந்த மாதிரியான படங்கள் எடுக்கணும் அப்படின்னு. மிஷன் இம்பாசிபிளுக்கு இதோட முட்டுக்கட்டை போட்டாலும் அடுத்த திரைப்படம் மேபி இந்தியாவோட ரிலேட் ஆகிற மாதிரி ஏதாவது திரைப்படத்தை பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. மேபி நம்மளுடைய டைரக்டர்ஸுமே அப்படி ஒரு இன்வென்ஷன் கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே நிறைய பேர் ரெடியாக இருப்பாங்க. இன்றைக்கி நம்மளுடைய சினி பூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்காக ரெடியாக இருங்க. நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care.